பர்றால் ஊரா எகடாசி குடிச்சாலா வர்றேன், நக்கல் பிடிச்சாலா வர்றேன். என்ன செய்? வணக்கம் ஐயா. வாங்க வாங்க வாங்க. எனக்கு ஒரு சிறுநீர் உறிஞ்சி மற்றும் இதழ் காப்பான் ஒன்று கொடுங்களேன். சிறுநீர் உறிஞ்சியா? ஐயா, நீங்க எந்த தேசத்திலிருந்து வருகிறீங்க? இப்படி சிறுநீர் நாங்களும் 5 தலைமுறையாக இந்த மெடிக்கல் வைத்திருக்கிறோம். நடத்துங்கள். எங்க தாத்தா காலத்தில் தான் மகாத்மா காந்தியடிகள் வந்து மயக்க மருந்து வாங்கிட்டு போனார். எங்க அப்பா காலத்தில் உண்டு. ஆனால் இத்தனை 75 வருஷ அனுபவத்தில் சிறுநீர் உறிஞ்சி என்று நான் கேள்விப்பட்டதில்லைங்க. நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? ஐயா, நான் ஒரு தமிழ் ஆசிரியர். பார்த்தாலே தெரிகிறது. வானூர்தியிலிருந்து தற்பொழுதுதான் இறங்கி வந்திருக்கிறேன். ஒரு தாமதம். அது என்ன வானூர்தின்றது என்னங்கய்யா? ஐயா, அந்த வானில் பறக்கும் அல்லவா? ஓ, விமானம். நான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். முழுவதுமாக தமிழ் மேல் ஐயா, பற்று. எனக்கு ஒரு சின்ன தயக்கம். சொல்லுங்க. சிறுநீர் உறிஞ்சான்னா என்னங்கய்யா? ஐயா, சிறுநீர் உறிஞ்சான் என்பது மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், குழந்தைகள் இரவு நேரங்களிலே இந்த சிறுநீரை கழிக்கும் போது சரக்கு சரக்கு என்று உறிந்து கொள்ளுமே. ஐயா, நீங்க உறிஞ்சுன்னு சொன்னாலும் சரக்கு சரக்கு மியூசிக்லாம் தேவையில்லை. எனக்கு இங்க பருக்கு பருக்குன்னு எனக்கு கழியுதுங்கய்யா. ஓ, டயப்பரா? குழந்தை ஒரு டயப்பர். அதேதான் அதேதான். அதை நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுங்கள். நான் சொல்ல மாட்டேன். நான் தமிழில் தான் பேசுறேன். டயப்பர்னு சொன்னா அப்பயே நான் கொடுத்து உங்களை அனுப்பிச்சு விட்டுருக்கேன். சிறுநீர் உறிஞ்சி, கல்லீரல் காப்பான், கொட்டல் குந்தாணி, இப்படி அங்க ஒரு மனுஷன் பேசுவேன். இப்படி ஒவ்வொரு ஆளும் பேசினா நீங்க என்னங்க வியாபாரம் பார்க்க முடியும்? அப்பொழுது சிறுநீர் உறிஞ்சி உங்களிடம் இருக்கிறது. ஐயோ, டயப்பர்னு சொல்லுங்க. அடுத்து என்ன சார் வேணும்? அடுத்ததாக இதழ் காப்பான். போச்சு. சிறுநீர் உறிஞ்சிக்கே ஏன் சிறுநீரை உறிஞ்சிட்டு போச்சு. இனி என்னது இதழ் காப்பான்? இதை எவன் கேட்பேன்? பார்ப்போம். இதழ் காப்பான் என்பது இதழ் காப்பான், இதழ் உதடுன்னு தெரியுங்களா? ஆஹா, அருமை. உம்முடைய தமிழ் ஞானத்தை நினைத்து நான் மெச்சுகிறேன். ஐயா, நீ இதழ் அந்த பனி நேரங்களிலே அந்த இதழின் மீது ஒரு முறமுறா என்ற ஒரு உணர்வு இருக்கும் அல்ல? அப்பொழுது இந்த வளவள கொள என்று எடுத்து அந்த இதழின் மேல் பூசுவார்கள். ஓ, இதழ் காப்பான். நெருங்கி வந்து விட்டீர்கள். ஆமா, நான் அவ்வளவுதான். நெருஞ்சி முள்ள தச்சுட்டு போக வேண்டியதான். ஐயா, இதழ் காப்பான் அதுக்கு என்னது? உதடு லிப்ஸ்டிக்கா இருக்குமா? லிப்கார்ட். ஐயோ, அதை நீங்கள் ஆங்கிலத்தில் அப்படி சொல்லுங்கள். லிப்கார்ட்னு சொல்லுங்க ஐயா. இதழ் காப்பான் ஒன்று. கூறுகட்டையா உன்னெல்லாம் எவன் காக்க போறான்னு தெரியல. இனிமேல் ஊருக்குள்ளேயே ஒண்ணு அடிச்சு வரட்ட. ஐயா, இன்னொன்னா இந்த 2க்கே நான் பேதலிச்சு போய் கிடைக்கேன். அடுத்து என்னதுக்கு? அதாவது பூமி உருண்டை இனிப்பு ஒன்று. செத்தான் செவந்தி அப்ப. பூமி உருண்டை இனிப்பு. 3 பொருள் வேணுமா? ஐயோ, இது எல்லாம் கலந்த ஒன்று ஐயா. பூமி என்றால் குளோப்பு. இன்னும் எளிமையாக உங்களுக்கு சொல்லுகிறேனே, இனிப்பு உலக உருண்டை. ஐயா, கொஞ்சம் தள்ளிக்குங்கய்யா. வேற வியாபாரம், இழந்த பிள்ளை வியாபாரம் பார்த்து பொழைச்சிக்கிறேன். ஐயா, கடையினுடைய இதழை மூடாதீர்கள். ஐயோ, இதை கேட்டப்போ இதழ்ன்றாப்லையே. அது என்னங்கய்யா? உலக உருண்டை இனிப்பா? ஆமாங்க, குலோப் ஜாமுன். மிக எளிமையாக கண்டுபிடித்து விட்டீர்கள் ஐயா. ஐயா, நான் ஏதோ படிச்சவனால கொஞ்சம் தப்பிச்சேங்கய்யா. மித்தவெல்லாம் பேதலிச்சு போயிடுவேன். நான் அந்த குலோப்பை வச்சு குலோப் ஜாமுன் கண்டுபிடிச்சேன். போதும்ல? 3 தாங்க இருக்கு. நன்றிங்க. 3 தாங்க இருக்கு. அதை விரைவாக கொடுங்கள். ஆமா, ஏன்னா என்னுடைய மிக முக்கியமான நோக்கமே ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அப்படி இருக்கணுங்க. உங்களை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. சிறப்பு. எல்லாம் அதில் போட்டு வச்சிருக்கேன், பார்த்துக்கோ. நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப பெருமையா இருக்கேன். இப்படி ஒரு மனுஷன் ஒத்த வார்த்தை தமிழ் தெரியல, வானூர்தின்றாரு கண்டுபிடிக்க முடியல. உலக உருண்டை இனிப்பான், இதெல்லாம் எங்க கண்டுபிடிப்பீங்க? இந்த மாதிரி 4 பேர் வந்தா நான் கடையை மூடிட்டு முறுக்க வியாபாரம் பார்க்க வேண்டியது. உலக உருண்டை இனிப்பகம் விளங்குன மாதிரிதான். அவன் 1008 பிரச்சனை கொண்டு வராங்களே. அண்ணா, எப்படி சமாளிக்க? வணக்கம்ண்ணே. வாங்க வாங்க. 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ மண்டவளம் வேணும்ண்ணே, பொங்கல் வைக்க. தம்பி, இது மெடிக்கல்ப்பா, மளிகை கடை நினைச்சு வந்துட்டீங்களா? அதானே என் பிரச்சனைய ஆவம் இருக்குண்ணே. பேர் என்னப்பா? என் பேராண்ணே, இந்த இருக்குண்ணே, ஐடி கார்டு பார்த்து. ஐடி கார்டு பாக்குறியா? பாஸ்வேர்டு பேர் ஐடி கார்டுல பார்த்து சொல்றது ஒரு ஆள் தேயா? பாஸ்வேர்டு வேற மறந்துட்டேனே. இன்னும் என்னென்னத்தை மறக்க போறேன்னு தெரியல. வந்துருச்சுண்ணே. ஆவம் பாலாண்ணே. பாலா? அதுக்குள்ளேயும் பாலா போயிட்டேப்பா நான். அப்பா, மறதி தான், அதுக்கு மருந்து வேணுமா? ஆமாங்கண்ணே. மறதி மண்ணாக்கிட்டு இருக்கப்பா. எல்லாருக்கும் அவனுக்கு இருக்கத்தான் செய்யுது. மறதிக்கு மருந்து
இங்கதான்ப்பா நானும் வச்சிருந்தேன். ஆனா எங்க சாரிப்பா, மறதிக்கு மருந்து இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு மறந்து போயிட்டேனே. அதுக்கு நானே பெருசா போனேனே. சாரிப்பா சாரிப்பா. கொண்டு போய் மருந்து கட்டேன். எப்படியாவது வா, வா. ஐயா ஐயா, ஐயா. விக்குது. எங்கெங்க நானும் காலையில பாக்குறேன், ஏதாவது ஒண்ணு விக்கும்னு தான் நானும் பாக்குறேன். எங்கெங்க விக்குது? ஒண்ணும் விக்காம வியாபாரம் இல்ல. ஐயா ஒரே விக்கலா இருக்கு. நீங்க சொல்லலாம் இங்க விக்கலாம் இருக்குன்னு, எங்களுக்கு எங்க விக்கிறது? பூரா வாங்குற மாதிரி தான் இருக்கு. விக்குதுங்கய்யா, விக்குது. விக்கல தொண்டையில விக்குது. விக்குது, தொண்டையில விக்குது. விக்கலுக்கு மாத்திரை விடுங்க. ஏய், அது தொண்டையில வந்தாத்தான் விக்கல், சரி. மூக்குல வந்தா தும்மல், ஆ, நாக்குல வந்தா நக்கல். ஆ. இதுதான் விஷயம். இது எங்களுக்கு தெரியாதா? இது என்ன நாகரிகமான பேச்சா இருக்கு. ச்சே. விக்குதா? விக்குதுயா, அதுக்கு மாத்திரை விடு. விக்குது. ஸ்டாக் 3 நாளா நிக்காம விக்குது. அப்படியா? ஆ. இப்ப நிறுத்துறேன் பாரு. ஆ. விக்கல் விக்கல். யோ, என்ன விக்கலுக்கு மருந்து குடியான்னா அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏயா, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஆ. உடனே விக்கல் நிக்கும்யா. யோ, விக்கல் எனக்கு இல்லையா, இங்க பெரியப்பாவுக்குயா. சாரிங்க சாரிங்க. கூரோட்டு குப்பனா. இது போன் அடிக்குது. போன் வேற அடிக்குது. பாருங்க சார். ஹலோ. என்னது நின்றுச்சா? நின்றுச்சாமியா? அட சந்தோஷம். 4 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி விக்கிற விட அதான் நின்றுச்சுன்னா சந்தோஷப்படுங்க சார். ஏ, மூச்சா நின்றுச்சாமியா? என்ன நீ டயத்துக்கு மாத்திரை எடுத்து நின்றுக்காது இல்லையா? சரி 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 சார். ஐயோ, பேர் என்ன சார் அவர் பேரு? விக்ரமியா அவர் பேரு. ஐயோ பாவம், விக்ரம் 2 பார்க்காம போயிட்டாரு. சரிங்க சார், அடுத்த தடவை வாங்க. போட்டு வந்து துருமுருகாயாவது வாங்கிட்டு நக்கிட்டு போறீங்க. என்னப்பா, அடிக்கல் நாட்டுல இருந்து பாக்குறது மெடிக்கலுக்கு ஒருவேளை வந்து சேர மாட்டேங்கிறானே. மருந்து வாங்குறது ஒரு மருந்து கூட காலைல 1 மதியம் 1. ஆமா ஆமா, பண்ணிடுவோம் பண்ணிடுவோம். காலைல 1 மதியம் 1பா. ஆமாண்ணே, முடிச்சிருவோம்ண்ணே முடிச்சிருவோம். எதுவுமே ஒன்றும் பிரச்சனை சார் கொரியர். சரி அப்பா, காலைல 1 மதியம் 1 சுடுதண்ணி போட்டு குடி. சார் நான் கொரியர் கொடுக்க வந்திருக்கேன். முடிச்சு அப்போ ஒரு மாத்திரை சேர்த்து போடு. சரிங்க 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 சார், சரிங்க சார், சரிங்க சரிங்க சார், பண்ணிடுவோம் சார் பண்ணிடுவோம் சார். இன்னைக்கு என்ன சொல்லி என்ன விளங்காம செஞ்சுட்டு போனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் என் யூடியூப்ல கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் சேர்த்து வச்சிருக்கேன். சரி, இல்ல தடை வருது கொடை இருந்துருக்கா இல்ல பத்தியா, அந்த மாதிரி தப்பா நினைக்க கூடாது. தடை வருதுன்னா தைலம், கொடையுதுன்னா பட்ஸ். என் டட்ஸு அதான் தெரியுதுல, அப்புறம் அப்படியே கேட்க வேண்டியானா? சும்மா அதெல்லாம் இப்ப ட்ரெண்ட் அதானே. குடு பட்ஸ். அது கொடுத்துட்டு அப்படியே விக்ஸ் ஆக்ஷன் 500 ஒன்று கொடுத்தல. விக்ஸ் ஆக்ஷன் 500. இந்த விக்ஸ் ஆக்ஷன் இந்த 500. என்ன தல நீ எப்படி ஆயிட்ட? அப்புறம் வரமுறை பிடிச்சது எனக்கு அந்த நோய் பரவிடும்டா. சரிதான். சரி தல, ஒரு ஒத்த தலைவலியா இருக்குது 1 மாசமா. மருந்து இருந்தா கூட அது 100 ரூபா ஆகும்பா. 100 ரூபாவா? ஒத்த தலைவலி தான் நான் சொன்னேன். ஆமா, ஒத்த தலைவலி தான் 100 ரூபாய். ஒத்த தலைவலிக்கு 50 ரூபா தானே வரணும். யார் ஏமாத்த பாக்குறா? 60 ரூபா ஒன்று வச்சிருந்தேன். எதுக்கு? ஹோட்டல் இருக்கான். கத்திரிக்கோள் நீயே போட்டுக்கா. மெடிக்கல்லப்பா எதுவுமே நடத்த முடியாது.